இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஜீவன் உண்டாகும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இந்த ஜீவன் நமக்கு உண்டாக வேண்டுமானால், அந்த நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்திலே நாம் போக வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இதை விளக்க முயற்சி செய்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். வேத வாக்கியங்களுக்கு போதகராக இருந்த ஒருவர், நியாயசாஸ்திரியாக இருந்த ஒருவர், நிக்கோதேமு என்பவர் ஆண்டவரிடத்திலே போகிறார். அவர் அந்த நாட்களின் ஒரு போதகர், மத போதகர். யூத ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு போதகர். அவர் ஆண்டவரிடம் ஒரு நாள் இரவிலே போய் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் பரலோக ராஜ்யத்திலிருந்து வராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருத்தரும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். ஆண்டவர் அந்த நிக்கோதேமுவின் உள்ள கிடங்கை அறிந்தவராக, ஒருவனும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். நிக்கோதேமுக்கு மோட்ச ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் அது எப்படி என்று தெரியவில்லை. ஆண்டவர் நிக்கோதேமுவிடம் கேட்கிறார், நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இது உனக்கு தெரியவில்லையா என்று சொல்லி. இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டுடைய ஆலயத்திற்கு நாம் ஒழுங்காக போகிறோம், ஜெபிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஜெப இடங்களுக்கு போகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. நாம் மோட்ச ராஜ்யத்திற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த உலகத்திலே அவருடைய ஜீவனை நாம் சம்பாதித்திருக்கிறோமா? இல்லை, நாம் போகிறதெல்லாம் வீண் தானா என்று ஒரு சந்தேகம் இது கிறிஸ்தவர்களுக்கு கூட இருக்கிறது, நிறைய பேருக்கு. இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அது போதகர், மத போதகருக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கிறது. அவர் செய்த ஒரு நல்ல காரியம், இயேசு கிறிஸ்துவிடமே போய் அதை கேட்டார். ஆண்டவர் அவருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தார். இந்த நித்திய ஜீவனை பற்றிய காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம் இருக்கும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பது ஒவ்வொரு விதமாக. என்னுடைய வாலிப நாட்களில் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக 8 வயது இருக்கும் பொழுதே, இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இருதயத்திலே வாரும், நீர் தான் என்னுடைய இரட்சகர். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது ஒரு கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் அடிக்கப்பட்டது நம்முடைய கரங்கள் செய்த பாவத்திற்காக. அவர் முள்முடி சூட்டப்பட்டது நம்முடைய சிந்தனையின் பாவங்களுக்காக. அவர் சிலுவையிலே அறையப்பட்டது, அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லி தரப்பட்ட பொழுது என்னுடைய இருதயத்திலே ஒரு வேதனை உண்டானது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தாரே என்று சொல்லி நான் அழுது கேட்டேன், ஏசப்பா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த சின்ன வயதிலே நான் தப்பு செய்தவர்களிடம் எல்லாம் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய ஆசிரியரிடம் கூட நான் போய் கேட்டேன் ஒரு பொய் சொன்னதை. அதுதான் ரட்சிப்பு என்று எனக்கு அப்போது தெரியாமல் போயிற்று. ஆனால் நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக போவேன், ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஊழிய காரியங்களிலெல்லாம் நான் கலந்து கொள்வேன். ஆனால் அதுதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, அதுதான் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டது என்று எனக்கு தெரியாமல் போயிற்று. என்னுடைய வாலிப வயதிலே நான் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி வாழ வாஞ்சித்தேன். அந்த நாட்களிலே சிலர் என்னிடம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். எனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை. என்னிடம் கேட்டவர்கள் சொன்னார்கள், நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவருடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை நீ பார்க்க வேண்டும், அதுதான் ரட்சிப்பு என்று சொன்னார்கள். எனக்கு அப்போது குழம்பி போனது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது
வேறு ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி நான் ரொம்ப குழம்பி போய் அந்த நாட்களிலே வேத வசனத்தை வாசிக்க தொடங்கினேன். என்னுடைய சின்ன வயதிலிருந்தே வேதத்தை நேசிக்கிற, வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது. நான் வேதத்தை வாசித்த பொழுது ஒரு வசனம் என்னோடு ஆழமாக பேசினது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிக்கை பண்ண தொடங்கினேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி. இதை நான் உங்களுக்கு எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த நிக்கோதேமுவும் இயேசு கிறிஸ்துவிடமே போய் கேட்டார், அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். அந்த ரட்சிப்பு என்பது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே அது வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனால் அது கண்களினால் பார்க்க முடியாது. இந்த காற்று வீசி ஏதோ ஒன்றை அங்கே நடப்பிக்கிறது. அதே போலதான் மறுபடியும் பிறந்தவனும் இருக்கிறான் என்று சொல்லி, இந்த பரிசுத்தாவியாகிய காற்று நமக்குள்ளே வீசும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாறுதல் உண்டாகிறது. ஐயோ, நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம், கர்த்தரிடம் நாம் திரும்புகிறோம். அதுதான் அவருடைய ஜீவனை நாம் ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தார். ஆவினால் உண்டானவனோ, ஆவினால் பிறந்தவன் இப்படிதான் பிறக்கிறான். மாம்சம் பிறப்பிப்பது மாம்ச சரீரத்தை, பரிசுத்த ஆவியாகிய காற்று பிறப்பிப்பது உங்களுடைய ஆவியை. உங்கள் ஆவி மனுஷன் புதிதாக பிறக்கிறான் என்று ஆண்டவர் விளக்கம் சொல்லி கொடுத்தார். நீங்களும் செய்ய வேண்டியது அதுதான். என்ன சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் அவரிடம் நீங்கள் வர வேண்டும். ஆண்டவரே, நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு உறுதியை தாரும், எப்படியாவது அந்த நம்பிக்கை எனக்கு தாரும், அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். இதுதான் உன்னுடைய ஆத்மாவின் காரியம், உன்னுடைய காரியம் இதுதான் உன்னையும் என்னையும் விளக்குகிற பாவம் என்று சொல்லி அவர் உணர்த்தும் பொழுது நமக்கு அறிக்கையிடவும், மனஸ்தாபப்படவும், அதுல இருந்து விடுபடவும் எளிதாக இருக்கும். மற்றவர்கள் சொல்கிறதினால் நீங்கள் மாற வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பதினால், அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக சிந்தின இரத்தம் விலையேற பெற்றது என்று நீங்கள் நம்புவதினால் நீங்கள் அவரிடம் சேரும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து முடிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள் கிடையாது, நான் கிறிஸ்தவர்களோடு தொடர்புள்ளவள் கிடையாது. ஆனால் உம்முடைய அந்த கல்வாரியின் தியாகத்தை நான் பெரிதாக நினைக்கிறேன். எனக்காக நீர் இந்த உலகத்துல வந்தீர், எனக்காக நீர் சிலுவையில மரித்தீர், உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவ போக்க வல்லமை உள்ளது, எனக்குள்ளே நீர் வாரும், உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே இறங்கட்டும், என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரே உம்மை மறுதலித்து விடாதபடி, உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லாதபடி ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலையும் நீர் கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். அப்பா, விலையேறப்பெற்ற இவர்களுடைய ஆத்மாக்கள் உம்முடைய ஜீவனால் மீட்கப்படட்டும். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.